சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த தேர்தல் நேரத்தில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெபாசிட் போயிடுச்சா? அதாவது நீங்கள் ஜெயிக்கலாம் கூட வேணாம், ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீங்கள் ஜெயிக்க கூட வேணாம், அட்லீஸ்ட் டெபாசிட்டை காப்பாற்றிருங்க, உங்களுக்குலாம் டெபாசிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டெபாசிட் போச்சுன்னு சொல்கிறது என்ன? தேர்தல் காலத்தில் அது ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்படுது. அப்படி இந்த வைரலான வேர்ட் டெபாசிட் போச்சான்னு கேட்குறாங்களே, அப்படி என்ன டெபாசிட் சிஸ்டம்னா என்னதான் நடக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், பெரிய பெரிய கட்சிகள் கூட டெபாசிட் இழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போதே நீங்கள் ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட், அதாவது டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். எலெக்ஷனுக்காக ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் கையிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக நிற்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டுன்னு சொல்லி அதை கட்டுவீங்க. அந்த அமௌண்ட் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க எதிர்பார்க்குற அந்த டெபாசிட் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதாவது 6ல் ஒருத்தர் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது தான். மொத்தம் 6 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு நபராவது உங்களுக்கு ஓட்டு போடணும். ஸோ இதுதான் வந்து டெபாசிட் கணக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு ஓட் விழுந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு டெபாசிட் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு உங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட் கணிசமான ஓட் வரல அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியாது. ஸோ நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து டெபாசிட் போயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அவங்க கட்டின அமௌண்ட்டை கூட அவங்களால வாங்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு ஓட் கிடைக்காது அப்படின்றதுக்காக தான். ஆனால் இதை ஏன் வச்சுருக்காங்க? பணம் கட்டி அப்புறம் ஒரு சிலரோட பணம் போகுது, இது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா 100 கேண்டிடேட் மேலேயும் நின்னதெல்லாம் நடந்திருக்கு. 1996 பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேண்டிடேட்ஸ் 100க்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் நின்னாங்களாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை, எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா பெரிய பதவி, பணம், புகழ்னு எல்லாமே கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு நிறைய பேர் எலெக்ஷனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இது வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும். எல்லாரும் நிற்கிறது கிடையாது, உன் தொகுதிக்காக நீ வேலை செஞ்சுருக்கணும், உனக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கணும், அதை வச்சு நீ உள்ளே வரணும். ஸோ யார் வேணாலும் நிற்கலாம் அப்படின்றத விட தகுதியான நபர்கள் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லோக்சபா எலெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் நிற்கிறவங்க வந்து 25,000 கட்டணும். அதுவே ஒரு எஸ்சி எஸ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 12,500, அதோட பாதி அமௌண்ட் கட்டினா போதும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எம்பி தேர்தல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த டைம் எலெக்ஷனுக்கு அவங்க ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்காங்க 25,000, அதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 12,500. அதுவே நம்மளோட அசம்பிளி எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகிரி கேண்டிடேட் வந்து 10,000 கட்டுவாங்க. அதுவே ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னா 5,000 கட்டுவாங்க. ஸோ இதை கட்டினா தான் அவங்களோட நாமினேஷனே வந்து எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம இந்த அமௌண்ட்டை கட்டணும். ஆனால் நம்ம கட்டி நமக்கான அந்த ஓட்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா அந்த பணம் அவ்வளோதான். ஓகே, டெபாசிட் எப்படி இழக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது நமக்கு வேலிடான ஓட்ஸ் ஒரு 16% ஓட் இருந்தது அப்படின்னா நம்ம டெபாசிட் காப்பாற்றப்படும். அதுக்கு கீழே கம்மியாக இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், அந்த அமௌண்ட் திருப்பி தரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 60,000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதில் 10,000 நீங்கள் அந்த ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் இழப்பு, அதாவது நீங்கள் கட்டின அமௌண்ட்டை திருப்பி தரமாட்டாங்க. மேபி நீங்கள் ஒரு 9,000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. அதுவே நீங்கள் 10,000க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த 6ல் 1ன்றதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால தான் எல்லா கட்சிகளும் இன்னொரு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்படின் போது அவெல்லாம் எங்கெங்க ஜெயிக்க போகிறான், அட்லீஸ்ட் டெபாசிட்டை காப்பாற்றுறானான்னு பார்ப்போம், அவனுக்குலாம் டெபாசிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியுமா? இப்போது பணம் கட்டுறாங்க, ஒருத்தங்க பணம் கட்டி அவங்க தோக்குறாங்க அப்படின்றத தாண்டி பட் இது ரொம்ப பெரிய அவமானமாக பார்ப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சி இதை வச்சே நம்மளை ஒரு மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. 6 பேரில் ஒருத்தன் கூட உனக்கு ஓட் பண்ணல அப்படின்றது எவ்வளோ பெருசு, உனக்கு டெபாசிட் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரால் நடக்கும். ஆனால் இது வந்து பெரிய பெரிய கட்சிகளுக்கு நடந்திருக்கு, ரொம்ப ஃபேமஸான கேண்டிடேட்ஸ்க்கு நடந்திருக்கு, சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் இதை வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவும் மாற்றி நிறைய பேர் கலாய்ச்சிருக்கலாம் செஞ்சுருக்காங்க. அதாவது 2019 லோக்சபா
லோக்சபா எலெக்ஷனுக்கு பெங்களூர் சென்ட்ரலில் வந்து நம்மளோட பிரகாஷ்ராஜ், வில்லன் பிரகாஷ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு சுயேட்சையாக நின்னார். அவரால் டெபாசிட் கூட தக்க வச்சுக்க முடியல. ஸோ அந்த நேரம் அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ என்ன இந்த மனுஷனுக்கு டெபாசிட்டே போச்சா அப்படின்றது. ஸோ மக்களே புரிஞ்சுக்கோங்க, என்னமோ தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம பிரகாஷ்ராஜ் அப்பப்போ பேசுவார். அதுவும் இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அவரோட ஸ்டேட்டுக்கு ஓடிட்டாரு. ஓடி அங்கே இருக்கிற மக்கள், கன்னட மக்கள், கன்னடியாஸ் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் அங்கேயும் அவருக்கு ஓட்டு கிடைக்கல. அப்படின்றனால தான் மனுஷன் இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்து கூவிட்டு இருக்காரு போல இருக்கு. ஃபைன், அவருக்கு வந்து அந்த டைம் எலெக்ஷனில் வந்துட்டு டெபாசிட் போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மன்சூர் அலிகான் இப்போ கூட ரீசெண்டாக அவர் நின்னார், சுயேட்சையாக நின்னார், டெபாசிட் போச்சு அப்படின்றது நியூஸில் கூட வந்தது. அதே மாதிரி கமலஹாசன் அவர்களும் கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து நின்னார். பட் அவர் டெபாசிட்லாம் இழக்கல, டெபாசிட் அவருக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு சிலர்லாம் அவர் அப்படி தான் கலாய்ச்சாங்க, டெபாசிட் இழந்துட்டாருன்னு. பட் இல்லை, அவர் வந்து தோத்துட்டாரு தான், ஆனால் டெபாசிட்லாம் இழக்கல. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள், பெரிய பெரிய ஆட்கள் கூட டெபாசிட் இழந்திருக்காங்க. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு தொகுதியில் வந்து 30-40 பேர் கூட அவங்க கேண்டிடேட் நிறைய பேர் நிற்கலாம். ஆனால் பட் 2 பேர் தான் அவங்க டெபாசிட்டை தக்க வச்சுருக்காங்க அப்படின்றதும் இருந்திருக்கு. இதில் நிறைய இந்த சுயேட்சைகள் இருக்காங்க இல்லையா, இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் டெபாசிட் நிறைய லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அண்ட் ஒரு சில இடங்களில் நோட்டா இருக்கு இல்லையா, கூட ஓட் நிறையா வாங்கியிருக்கு, கேண்டிடேட் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1996 பார்த்தோம் அப்படின்னா 100க்கு மேலே கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அந்த டைம் தான் கொண்டு வந்தாங்க. இப்படி நாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வச்சா அவனும் வந்து நின்று சும்மா ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் பண்ணுவோம் அப்படின்றக்காக இந்த டெபாசிட் அமௌண்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எலெக்ஷன் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ஒரு 16% மேலே இருந்தால்தான் உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக எலெக்ஷனில் நிற்கிறது, நம்ம போய் கேம்பெயின் பண்ணுறது, மக்கள்கிட்ட நம்மளை போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த சுயேட்சைகள் அப்படின்றவங்களாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட் ரெகக்னேஷன் பார்ட்டின்ற அங்கீகாரம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சின்னம் வழங்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறது, ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணி நம்மளோட வேட்பாளர் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது கஷ்டம். ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேருக்கு நம்மளால செலவு பண்ண முடியுமா அப்படின்றதும் அந்த கேண்டிடேட் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் 10 பேர் சும்மா நம்ம கூட வரமாட்டாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்காவது நம்ம கையில் காசு இருக்கணும். ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுன்றது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. கையில் கொஞ்சமாவது நம்ம செலவு பண்ணுறதுக்காக அமௌண்ட் வேணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேர்தலில் நிற்கிறோம். ஸோ தேர்தலில் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய அவமானம் இருக்கு இல்லையா, லைக் உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியல, 6 நபர்களில் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஓட் போடலையா அப்படின்றது அது கொஞ்சம் வழியாக இருக்கும். பட் அதை தாண்டி நம்மளை ட்ரால் பண்ணுவாங்க பாருங்களேன், மீடியா அதை போட்டு கலாய்க்கிறது, இல்லைனா வந்துட்டு பார்ட்டிஸ், ஆப்போசிட் பார்ட்டிஸ் இதை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இந்த பொலிட்டிக்கல் சைடில் பார்ப்பாங்க. பட் ஒரு சிலர் இதுக்காக பயந்துட்டு போயிடுவாங்க, ஐயோ இந்த அவமானம் எதுக்குப்பா அப்படின்னு போயிடுவாங்க. பட் ஒரு சிலர் அதையும் தாண்டி நான் பண்ணுவேன், என்னால் முடியும், என் மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு நிற்கிறவங்கள மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ், டெபாசிட் அப்படின்னா என்ன, டெபாசிட் போச்சா அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறினதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு ஆப்போசிட் பார்ட்டிஸும் உங்களுக்குலாம் டெபாசிட் போயிடும், உங்களால் டெபாசிட் கூட காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா பார்ப்போம். நன்றி.